கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை இந்த நாளிலும் மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 13ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே உங்களை வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு நாங்கள் எடுத்துக்கொண்ட பகுதி உபாகம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழையை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழையை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை துறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், ஆனால் நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் சற்று இந்த நாட்களை ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், தேவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஏற்ற காலத்திலே தான் அந்த காரியங்களை வெளிப்படுத்துவார்னு சொல்லி பார்க்கிறோம். கானா ஒரு கல்யாண வீட்டிலே என் ஆண்டவர் அந்த இடத்திலே கலந்திருந்தார். அங்கே ரசம் குறைவுபட்ட வேளையிலே அவருடைய தாயார் வந்து ஆண்டவரிடத்திலே கேட்டார்கள். மகனே, ரசம் குறைவுபட்டிருக்கிறது என்று சொன்ன வேளையிலே அவர் இந்த நாட்களிலே சொன்ன ஒரு காரியம், என்னுடைய வேளை இன்னும் வரவில்லை, என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்பதைத்தான் அந்த இடத்திலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய நேரங்கள் காலங்கள் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற வேளையிலே தான் இந்த நாட்களிலே எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறதை காண்கிறோம். அந்த வார்த்தையை தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லியிருக்கிறார். அந்த ஏற்ற காலம் எப்பொழுது வரும், எந்த நேரத்திலே வரும், எந்த நாளிலே வரும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே தேவன் இந்த நாட்களிலே அறிந்திருக்கிறார். ஆனால் மனுஷனோ அந்த காரியத்தை இந்த நாட்களிலே அறிந்து கொள்ள முடியாமல் இந்த நாட்களிலே இருக்கிறது. ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் சரி, தேவன் கொடுக்கிற ஈவுகளாக இருந்தாலும் சரி, தேவன் அந்த ஏற்ற வேளையையும் ஏற்ற காலத்தையும் தான் இந்த நாட்களிலே பார்த்து கொண்டிருக்கிறதை அங்கே காண்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அதைத்தான் இந்த நாட்களை நாங்கள் பார்க்க வேண்டும். தேவன் தன்னுடைய வேளைகள் நேரங்கள் வருகிற வேளையிலே தான் அவர் தன்னுடைய சித்தத்தை இந்த நாட்களிலே வெளிப்படுத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் தனக்கு சித்தமானதை செய்கிறார் என்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அவருடைய நேரங்கள் காலங்கள் வரும் வரைக்கும் அந்த ஆசீர்வாதத்துக்காக, அந்த ஆசீர்வாத மழைக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பொழுதுதான் இந்த நாட்களை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, நீ கையிட்டும் செய்யும் வேலைகளை எல்லாம் அவர் தேவன் ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, நல்ல பொக்கிஷசாலைகளையும் வானத்தையும் திறப்பார். அதோடு ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்லி முடிக்கிற காரியம், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், ஆனால் நீயோ கடன் வாங்க மாட்டாய் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் இந்த வார்த்தை ஊடாக கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு தேவையான காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் ஆண்டவருடைய பாதத்தில் இந்த நாட்களிலே காத்திருக்க வேண்டும். எதையும் அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார், சந்தானத்தை ஆசீர்வதிப்பார். ஆனாலும் அவர் உடைய நேரம் இந்த நாட்களிலே வர வேண்டும். மனுஷனால் கூடாத காரியம் கர்த்தராலே ஆகும் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் கர்த்தராலே அந்த காரியம் ஆக வேண்டுமா இருந்தால் நாங்கள் அந்த ஏற்ற காலத்திலே ஏற்ற வேளைக்காக அந்த நாட்களிலே காத்திருக்க வேண்டும். காத்திருக்கிற வேளையிலே தான் நம்முடைய குடும்பத்திலே இருக்கிற தண்ணீர்கள் எல்லாம் ரசமாக அந்த நாட்களிலே, ருசியான ரசமாக அந்த நாட்களிலே மாற்றப்படும். இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த நாட்களிலே தண்ணீர்கள் ரசமாக மாற்றப்பட்டு ஆசீர்வாதமான மழையை தேவன் பொழிய இந்த நாட்களிலே வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வேளையிலே ஜெபிக்கிறேன்.
ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தங்களை கேட்டு இந்த வாக்குத்தங்களை கிரகித்துக் கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஐயா. அவருடைய சிறையிருப்புகளை திருப்பும் ஐயா. அவர்களுக்கு ஏற்ற வேளையிலே ஏற்ற காலத்திலே இந்த நாட்களே மழையை நீர் வருஷிக்க பண்ணி கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஆமேன்.